வணக்கம் நண்பர்களே, இது குயில் பாட்டும் கிளி பேச்சும். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம்னா மதுரை தமிழின் தலைநகரம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம், கோவில்களின் நகரம், கோபுரங்களின் நகரம், தூங்கா நகரம், மல்லிகை நகரம்னு பல பேர்கள். சிட்டி பிளானிங் கான்செப்ட்ங்கிறது இப்பதான் நகரங்களில் பின்பற்றப்படுகிறது. ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்பாக திட்டமிடப்பட்டு நடுமத்தியில் அன்னை மீனாட்சியின் திருக்கோயில், அதை சுற்றி சதுரம் சதுரமாக அமைந்திருக்கும் தெருக்கள், அந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர்களாக ஆடி வீதி, சித்திரை வீதி, ஆவணி வீதி, மாசி வீதி என்று மாதங்களின் பெயர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மதுரைக்கு 100% பொருந்தும். தேவாலயங்களும் புனித பள்ளிவாசல்களும் கோவில்களும் நிறைந்த ஊர். வானுயர்ந்த கோபுரங்கள், திருமலை நாயக்கர் மகால், 1000 கால் மண்டபம், வண்டியூர் தெப்பக்குளம் என்று பல கலைநயமிக்க இடங்கள். பல்லாயிரம் வயதானாலும் இளமையான ஊர். எனக்கு பிடிச்ச ரொம்ப பெருமையான விஷயம்னா, இறைவனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று பறைசாற்றிய ஊர். வேலைய சரியா செய்யலனா சொக்கனாக இருந்தாலும் கிடைக்கும் சாட்டையடி. அபலையே ஆனாலும் நீதி அனைவருக்கும் சமம் என்று பறைசாற்றி கண்ணகியின் சீற்றத்தால் பற்றி எறிந்த ஊர். நீதி தவறினால் மன்னனாக இருந்தாலும் தவறை உணர்ந்து தன்னுயிர் துறந்த பாண்டிய மன்னன் ஊர். காந்தியடிகள் ஆடம்பர ஆடைகளை துறந்து அரையாடைக்கு மாறி மகாத்மாவாக மாற்றிய சரித்திர ஊர். வீரமும் விவேகமும் முத்திரை பதிக்கும் அன்பை பொழியும் பாசக்கார பயலுகளின் ஊர்தான் எங்க மதுரை. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தம். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன அது என்ன
தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. அடுத்ததா நாம பார்க்க போறது தஞ்சாவூர். தஞ்சை என்றால் குளிர்ந்த வயல்கள் நிறைந்த பகுதின்னு பொருள். சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை பறைசாற்றும் ஊர். சோழர்களின் தலைநகரமாக கொடி கட்டி பறந்த ஊர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். காவிரியால் வளம் கொளிப்பதால் தஞ்சாவூரை பாடாத இலக்கியங்களே இல்லை என சொல்லலாம். உலகில் தமிழுக்கென்று முதல் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது தஞ்சாவூரில்தான். தஞ்சாவூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. விஜயநகர கோட்டை, கலையும் அறிவியலும் இணைந்து தமிழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றும் தஞ்சை பெரிய கோவில். ஆலயத்தின் விமானம் ராஜகோபுரத்தை விட உயரமானது. கோபுர நிழல் எப்பொழுதும் கீழே விழுவதில்லை. பிரம்மாண்டமான சிவலிங்கம், பிரம்மாண்டமான நந்தி. யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னம். கோவிலை ஒட்டி அழகான சிவகங்கை பூங்கா. அரண்மனையில் சங்கீத மகால். இந்த மகாலில் எங்கிருந்து பாடினாலும் ஒளி ஒரே மாதிரி இருக்கும். ஆசியாவின் பழமையான நூலகம் சரஸ்வதி மகால். இந்த நூலகத்தில் காண கிடைக்காத அரிய ஓலை சுவடிகள் நூற்றுக்கணக்கில் திரட்டப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் கலைத்தட்டுக்கள், ஓவியங்கள் என்று தஞ்சாவூருக்கு உலக புகழ் சேர்க்கும் கலைப்பொருட்கள் ஏராளம். பாட்டை கேட்கலாமா? தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா. அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டுக்கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு. காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு. கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க. வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க. நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை.
வயல் மண்ணெடுத்தேன் தோளுக்கு, நான் தாமரை பாடி மண்ணெடுத்தேன் தனத்துக்கு, வாழையூத்து மண்ணெடுத்தேன் வயிற்றுக்கு, அட கஞ்சனூறு மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு, காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு, பட்டுக்கோட்டை ஓடையில மண்ணெடுத்தேன் காலுக்கு, பாஞ்சாலம் குறிச்சியில மண்ணெடுத்தேன் நகத்துக்கு, ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் தந்தேன் உடம்புக்கு, என் உசுர நான் கொடுத்து உசுறு தந்தேன் கண்ணுக்கு. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயில, போடே தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயில, போடே. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. அடுத்து திருச்சி. திருச்சி காவிரி நதிக்கரையில் அமைந்த பழமையான ஊர். தமிழ்நாட்டின் 4வது பெரிய மாநகராட்சி. இந்தியாவின் பெருமைகளில் ஒன்று. முக்கியமாக சோழர்களின் வரலாற்றில் அன்றும் இன்றும் என்றும் நீடித்து விளங்குவது கல்லணை. இந்த கல்லணையின் கட்டுமான ரகசியம் தமிழரின் தொழில்நுட்ப அறிவை பறைசாற்றும் அற்புதம். நாள் முழுவதும் குழந்தைகளுடன் ஜாலியாக சுற்றி திரிய திருச்சியில் ஏற்ற இடம் முக்கொம்பு கொள்ளிடம். திருச்சி என்றவுடன் கண்முன்னே நிற்பது மலைக்கோட்டையின் கம்பீரமும் உச்சி பிள்ளையாரின் கோவிலின் அழகும் தான். மேலிருந்து பார்த்தால் திருச்சி நகரம், காவிரி, கொள்ளிடம், பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர்த்தலமான திருவானைக்கா, ஸ்ரீரங்கம் கோவில்களின் அழகை கண்டு ரசிக்கலாம். மலைக்கோட்டை கோயிலிலேயே சிவபெருமானே தாயாக மாறி கருவுற்றிருந்த பெண்ணுக்கு பிரசவ நேரத்தில் உதவிய தாயுமானவர் கோயிலும் அமைந்துள்ளது. இங்கு 2 குகை கோயில்களும் உள்ளன. காவிரி நதிக்கரையோரம் ஆடி 18ஆம் பெருக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குடும்பமாக சென்று தேங்காய், பழம், பூ பிரசாதம் படைத்து காவிரி தாயை வணங்குவர். அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. அப்ப 6வது படிக்கிறேன். ரொம்ப ஆர்வ கோளாரா ஆழம் தெரியாம தண்ணிக்குள்ள இறங்க, அப்படியே முங்க, யாரோ அம்மா நீந்தி முடிய பிடிச்சி இழுத்து படியில விட்டு நல்லா திட்டி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில எப்பவுமே மறக்கவே முடியாது. சரி, பாட்டை கேட்கலாம் வாங்க. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க, ஊரு ஆம்பளைங்க பத்திரம் யா. மன்னார்குடி கலகலக்க, மதுரை ஜில்லா மணமணக்க, ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க, அரசம்பட்டி கமகமக்க, தேனி எல்லாம் தகதகக்க, வீரபாண்டி கிருகிருக்க, சின்னமனூர் சிறுசிறுக்க, கம்பம் எல்லாம் கதகதக்க, கோடியும் தான் பச பசக்க, பெரிய குளம் கிசு கிசுக்க, வத்தல குண்டு பலவடக்க, மாடிப்பட்டி பலவடக்க, ஏ உசிலம்பட்டி உச்சிக்கொட்டை, சேடப்பட்டி நச்சுக்கொட்டை, கலிங்கப்பட்டி கரிச்சிக்கொட்டை, கரியப்பட்டி வேர்த்துக்கொட்டை, திருப்புவனம் சொக்கி நிக்க, சிவகங்கை திக்கி நிக்க, அட வருஷ நாடு சாய வழி வாழையூத்து சரியே, புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக, இது கடத்தருவே காணாத தங்கம், இத களவாட போறது இந்த சிங்கம், இது கடத்தருவே காணாத தங்கம், இத களவாட போறது இந்த சிங்கம்.
இருக்கேன் மஞ்சள் அரைக்க நீ வாரியா, நஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாத்து நட நீ வாரியா, திருவிழாவா நான் இருக்கேன் உரியடிக்க நீ வாரியா, வைக்காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நீ வாரியா, பனமரமா நான் இருக்கேன் கல்லெடுக்க நீ வாரியா, பந்தகாலா நான் இருக்கேன் கூற பின்ன நீ வாரியா, கரமேடா நான் இருக்கேன் சிலம்பு கிட்ட நீ வாரியா, பஞ்சாரமா நான் இருக்கேன் கொழி பிடிக்க நீ வாரியா, முந்திரி காடா நான் இருக்கேன் நரி வரைக்க நீ வாரியா, நான் ராக்கு முட்டு ராக்கு என்ன தொட்டுக்கத்தான் சாக்கு, அட நாக்கு முழி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சொக்கு, இது ஆம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு, இது ஆம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு. சென்னை இந்தியாவின் 4வது பெரிய நகரம், தமிழ்நாட்டின் தலைநகரம். சென்னை பலதரப்பட்ட மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஊர். நவீனமும் பாரம்பரியமும் கலந்து காணப்படும் சுற்றுலா சிறப்புமிக்க தன்னிகரில்லா பெருமைகளை கொண்ட ஊர். சென்னையின் பாரம்பரியம் என்றாலே மயிலாப்பூர், அடையாறு, திருவல்லிக்கேணி, சென்ட்ரல், விக்டோரியா கட்டிடம், சென்ட் ஜார்ஜ் கோட்டை, சென்ட் மேரிஸ் சர்ச், சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச், வேளாங்கண்ணி மாதா கோயில், பார்த்தசாரதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில், அஷ்டலட்சுமி கோயில், பிரம்மஞான சபை, ஐஸ் ஹவுஸ், கலாச்சேத்ரா, எம்ஜிஆர் திரைப்பட நகரம், பிர்லா கோளரங்கம் என்று பல சுற்றுலா இடங்கள், வழிபாட்டு தலங்கள். உலகின் 2வது அழகிய நீண்ட கடற்கரை 13 கிலோமீட்டர் நீளமுள்ள மெரினா பீச். அது தவிர பொழுதுபோக்க சாந்தோம் பீச், எலியட்ஸ் பீச். சென்னை என்பது பெரும்பாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களை உள்ளடக்கியதுதான் சென்னை. சென்னையின் பெருமையே அதுதான். நவீனங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதும் உள்வாங்கிக் கொள்வதும் சென்னையின் சிறப்பு. இதோ உங்களுக்காக. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறே, மெரினாவில் வீடு கட்ட போறே, லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறே, மங்காத்த ராணி போல வாரே. மெட்ராஸ சுத்தி கட்ட போறே, மெரினாவில் சுண்டல் வாங்கித்தாரே, இதுதானே ரிப்பன் பில்டிங் பாரு, இதுக்கு கொப்பம்பை வைக்க சொல்ல போறேன், இதுதானே ரிப்பன் பில்டிங் பாரு, இதுக்கு கொப்பம்பை வைக்க சொல்ல போறேன். சினிமா பிடிக்கும் கோடம்பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம்பாக்கம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு. ஏ பொண்ணு இத பார்க்காத கண்ணு என்ன கண்ணு, பொண்ணு ஏ பொண்ணு எனக்கு இட்டுக்குன்னு போடி என் கண்ணு. மெட்ராஸின் ஹீரோ அது மெட்ரோ வாட்டர், ஆனா ஸ்டைல் என்ன இப்போ குடி மினரல் வாட்டர், மெட்ராஸின் கீதம் அது ஆட்டோ சத்தம் தான். ஆளுங்கள் கேட்டா ஒரு போட்டோ கையில, மாமியாரு தொல்லை இல்ல முகமூடிக்குள்ள, ஆனா இஸ்மாயிலும் ஏப்ரஹாமும் இந்தியனாக வாழும் ஊரு. மெட்ராஸ்ல சுத்தி பார்க்க போறே, மெரினாவில் வீடு கட்ட போறே, லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறே, மங்காத்த ராணி போல வாரே,
லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன் மங்காத்த ராணி போல வரேன் ரியோ நரியோ ரியோ திந்துருவானா அடியோ நரியோ ரியோ திந்துருவானா ரியோ நரியோ ரியோ திந்துருவானா அடியோ நரியோ ரியோ திந்துருவானா பொண்ணு ஏ பொண்ணு நாத்தா துண்ண வாடி என் கண்ணு உன்னை கூட்டிக்கின்னு போறேன் சினிமாக்கு இல்ல கொத்திக்கின்னு போவான் புறம்போக்கு காலம் கெட்டு போச்சு மகராசி சும்மா கப்புன்னு இசுக்குது முவராசி மூத்தவ சொல்றேன் இதை யோசி நான் 3 தலைமுறைய மதராசி வெள்ளக்காரன் கோட்டை அது பழைய மெட்ராஸ் ராணி அம்மா பேட்டை இது புதிய மெட்ராஸ் ஒன்றையில் புகுந்து கூட மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம் சென்ட்ரலையும் எக்மோரையும் சுத்தி காட்டு நீ துண்டு சினிமா பைத்தியம் என்றால் மெட்ராஸ் காதல் பைத்தியம் என்றால் மெட்ராஸ் இங்க இல்ல ஜோலி பாக்கெட் காலி ஆனா லைஃப் ஜாலி ஜாலி மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறே மெரினாவில் வீடு கட்ட போறே லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறே மங்காத்த ராணி போல வரே லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறே மங்காத்த ராணி போல வரே லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறே மெட்ராஸின் ராணி போல வரே தனதந்தனதந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? கன்னியாகுமரி வங்காள விரிகுடா அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய முக்கடல்களும் சங்கமிக்கும் இடம்தான் கன்னியாகுமரி. இங்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இரண்டையும் ஒரே இடத்தில் பார்த்து ரசிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று சூரியன் மறைவதையும் சந்திரன் தோன்றுவதையும் ஒரு சேர காணலாம். இத்தகைய அபூர்வ காட்சியை உலகில் வேறு எங்கும் காண முடியாது. கடல் நடுவில் உள்ள ஒரு பாறையில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபமும் மற்றொரு பாறையில் திருக்குறளின் 133 அதிகாரங்களையும் குறிப்பிடும் வகையில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையும் உள்ளது. அலைகள் நிறைந்த கன்னியாகுமரி கடலில் படகில் பயணம் செய்து இந்த இடங்களை கண்டு களிப்பது இனிமையான அனுபவம். முக்கடல் சங்கமிக்கும் புண்ணிய தீர்த்தம் அருகே காந்தி மண்டபம் உள்ளது. கடற்கரையில் குமரி அம்மன் கோவில். அம்மன் அணிந்திருக்கும் வைர மூக்குத்தி கடலில் இருந்து பார்த்தாலும் பிரகாசமாக தெரியும் சிறப்பு உடையது. கன்னியாகுமரியின் இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதங்களை காண கண்கோடி வேண்டும். மானமுள்ள பொண்ணு மருதையில கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னே தன்னால என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னே தன்னால என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக பார்த்தாக ஒரு கோட்டையில் இவள கேட்டாக கண்ணழக பார்த்து பார்த்து கண்டவரில் கேட்டாக மூக்கழக பார்த்து என்ன மூக்கையங்கோட்டையில் கேட்டாக கோபமுள்ள பொண்ணு என்ன கோட்டையிலே கேட்டாக
அந்த மாய வரத்துல கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணால என் மச்சான் உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால வேண்டபோது சாமியும் இல்ல விரும்பி வந்தேன் உங்களை உன்னை விட யாரும் இங்கே உருப்படியா தோணல நல்ல வாட்டமுள்ள ஆம்பள உன்னை மறக்க இவளுக்காகல வாரக்கட்டி தோளில் அணைச்சு வச்சுக்குங்க வேற கேட்கல மாறி நீங்க போனீங்கன்னா மனசு பாரல பொட்டழக்க கூடாத என்ன சூடு பண்ணாகாதா பட்டு துணி மேலாக்கு அதை தொட்டு இழுக்க கூடாதா உள்ளதையெல்லாம் சொல்லி முடிச்சேன் நல்ல முடிவு சொல்லுங்க மச்சான் என்னமும் சொல்லணுமா என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாய வரத்துல கேட்டாக சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக நம்ம சின்ன மனூரிலும் கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணால என் மச்சான் உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாய வரத்துல கேட்டாக சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சிறந்த தொழில் வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த ஊர் கோயம்புத்தூர். அத்தகைய முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் தங்குதடையின்றி கிடைக்கும் குடிநீரும் மின்சாரமும் தான். கோவை தென்னிந்தியாவின் நெசவு துணி உற்பத்தியின் தலைநகரமாகும். மேற்கு மலைச்சாரலில் மலையாள சாரல் கலந்து வீசும் காற்று, ஆனைமலை, நீலமலை, வெள்ளிமலைன்னு மூன்று பக்கமும் ஊரை காக்கும் இயற்கை மலைகள், நொய்யலாறு, ஆழியாறு, பவானி ஆறு என்று எழில் கொஞ்சம் நதிகள், சீனி சக்கர கலந்த சிறுவாணி தண்ணீர், வருடம் முழுக்க வீசும் வசந்தம், நட்புகளுக்காக மலர்ந்து சிரிக்கும் உறவுகள், நெஞ்சு இனிக்கும் கொங்கு தமிழ் கொஞ்சம் ஊர். ஏனுங்க வேணுங்களா? அட என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? இது கொல்லிமலை தேனுங்க, திருப்பூர் நெய்யுங்க, அட சாப்பிடுங்க என்று பாசத்திற்கும் மரியாதைக்கும் சொந்த ஊர். வந்தாரை வாழ வைக்கும் ஊர் நம் கோயம்புத்தூர். முசுலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு, அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. முசுலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு, அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. வச்சு குச்சனூர் பரவள மெதுவாக செல்லேண்டி, உன் கூட இர வச்ச பூவு கூட நூறல் விசுதடி குதி போட்டு வந்தேண்டி. உசுலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு, அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. உசுல உசுல
கண்டமனூரு மைதார கண்ணுல வச்சா ஆகாதா மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாதா அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா மாடு புடிச்சு முடிச்ச கையை மயில புடிப்பே தெரியாதா மயிலே மயிலே இறகு எது கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் காலம் வரும் உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு கூட மேல கூட வச்சு குச்சனூர் போறவள குருவீதா கேட்காதே கூடையில வச்ச பூவு கூடலூரில் வீசுதுன்னு உருவீதான் பார்க்காதே வடல பொண்ணு நுனி நாக்கு வெத்தலையாலே செவந்திருக்கு வேப்ப மரத்து கிளி மூக்கு வெத்தல போட்டா சிவந்திருக்கு இடுப்பு சேல இடவெளியில் எனக்கு மட்டும் இடம் இருக்கு ஆசைப்பட்ட மாமனுக்கு ஆட்டுப்பட்டி மனம் இருக்கு கனியும் கனியும் தாரா கனியும் கடியால் அடிச்சா கொடியா மலரும் மனசு சேலைக்குள் மறைப்பது ஒழிப்பது அதுதான் பெண்ணின் குணம் உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு கூட மேல கூட வச்சு குச்சனூர் போறவள குருவி தான் கேட்காதே கூடையில வச்ச பூ கூடலூரில் வீசுதுன்னு உருவி தான் பார்க்காதே சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள். தாமிரபரணி ஆறு இவ்விரு நகரங்களுக்கு இடையே ஓடுகின்றது. திருநெல்வேலி ஆற்றின் மேற்கு பக்கமும் பாளையங்கோட்டை கிழக்கு பக்கமும் இருக்கு. திருநெல்வேலிக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? முற்காலத்துல வேதபட்டர் என்ற சிவபக்தர் பல வீடுகள்ல இருந்து பிச்சை பெற்ற நெல்லை சூரிய ஒளியில காய வச்சுட்டு நதியில நீராட போயிருக்காரு. அப்போ கடவுளிடம் மழை தருமாறு வேண்ட செவி சாய்த்த இறைவன் இடி மின்னலுடன் நல்ல மழை பெய்ய செய்தார். அப்பதான் பக்தருக்கு ஐயோ நெல்லை காய வச்சுட்டு வந்தது நினைவுக்கு வந்தது. நெல் நனைஞ்சிடுமே என்று வேக வேகமாக திரும்பியவருக்கு மிகவும் ஆச்சரியம். நெல் காய வைத்த பகுதியை தவிர பிற இடங்களில் மழை பெய்தது. நெல்லை வேலி போல் காத்து பிற இடத்தில் மழை பெய்ததால் திருநெல்வேலி என்று பெயர் வந்தது. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயமும் ஒன்று. அதோடு திருநெல்வேலினாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது அல்வாதான். தென்றல் தவழ்ந்து வரும் தென்பொதிகை நெல்லை, தேன்மதுர குயிலோசை கேட்கும் இடம் நெல்லை, வயலெல்லாம் நெல்லும் வழியெல்லாம் வாழையும் விளைந்திருக்கும் அழகை காண்பது எங்கள் நெல்லை. Thanks for listening to the hottest remixes. திருநெல்வேலி திருப்பதி சாமிடா சட்டம் கட்ட சாமிடா சாமி 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 திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டைடா திருப்பதி லட்டு சாமிடா சட்டம் சாமி
கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8000 கோபாலு. குடிக்கிறான்னு கேவலப்படுத்த கூடாது. 500 அடிக்கும் அவுட் ஆகல தென்னுட்டா நம்மாளு. காஞ்சிபுரம் பட்டுடா, பழனி மலை மொட்டடா, பாண்டிச்சேரி மில்லிடா, நம்ம மதுரையில மல்லிடா. கோயிலுக்கு நடந்து விட்ட கால இந்த சாமிடா. கோபம் வந்து விட்டா துண்ட போட காலிடா. துன்பத்தோட கத்தல அது கொஞ்சம் கூட பத்தல. நாட்டு கால கக்கரை என தெற்கு போல சுத்தர. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலைக்கோட்டடா. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலைக்கோட்டடா. திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா. திருச்சிக்கடை அவ்வாடா, திகிலுக்கடை ஆயாடா. திருட்டுக்கடை சத்தம் கேட்ட சாமிடா. You are in the mix with Hash Crew. மணல் மேல மதிய கடக்க பார்த்தவன். நெருங்க போல வாழ்க்கை போகும் ரூட்ட பார்த்து வளைஞ்சவன். தூக்கு லாரி சட்டில தூக்கு போட்டு மாட்டவன். தீய வச்சு முட்டிய பேக்கும் வித்தையெல்லாம் தெரிஞ்சவன். தூத்துக்குடி வெண்ணடா, திருச்செந்தூர் வெள்ளடா, சென்னையில என்னடா தண்ணி கொஞ்சம் கூட இல்லடா. ஆழ பார்த்து காணவில்லை சொல்லுறது சாமிடா. சாமி கிட்ட மல்லு கட்ட ஆள் இருந்தா காமிடா. தூத்துக்குடி வெட்டுடா, நீ ஊத்திக்கிட்டா பங்குடா. திண்டுக்கல்லு கூட்டுடா, நான் சொல்லுறது ரைட்டுடா. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலைக்கோட்டடா. திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா. திருட்டுக்கடை அவ்வாடா, திகிலுக்கடை ஆயாசா. திருட்டுக்கடை சத்தம் கேட்ட சாமிடா. வேலியை காக்கும் நல்லையப்ப சாமி. வேலியா இருப்பான் நீ விரும்பி வந்தா சாமி. தேவையை தீர்க்கும் நாட்டு மதி சாமி. வேடியை தீர்ப்பான் இந்த வேண்டையில சாமி. ஆலயம் வாழ்க்கையில் ரயிலுக்கும் ரயிலுக்கும். தனதந்தனதந்தா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? குற்றாலம் கேட்கும் போதே மனசும் உடம்பும் சிலுசிலுக்குதுல. குற்றாலத்துல மொத்தம் 9 அருவிகள். பேரருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பாலருவி, புலியருவி, பழத்தோட்ட அருவி, செண்பகாதேவி அருவி, பழைய குற்றால அருவி, தேனருவி. இந்த அருவிகள்ல இருந்து கிளம்புற சாரல் அப்படியே பூ பூவா தூவ, மூலிகை மனம் நிறைந்த காற்று நம் நுரையீரலை நிரப்ப, அடடா சுகானுபவம். நான் சொல்றதை விட திரிகூடராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியில ரசிச்சு ரசிச்சு சொல்றத பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வலுகும். கூணவிளம் பிறை முடித்த வேணி அலங்கார், குற்றால திரிகுடமலை எங்கள் மலையே. இப்படி குற்றால மலையின் வளத்தை சிறப்பை பல பாடல்களில் பாடியுள்ளார். குளிச்சா குத்தாலம், கும்பிட்டா பரமசிவம். குடிச்சா நீர்மோரு, குடிச்சா நீதாண்டு. சொக்குப்பொடி மீனாட்சி, சொக்கநாதன் தான் தாண்டு. சொக்குப்பொடி மீனாட்சி, சொக்கநாதன் தான் தாண்டு. குளிச்சா குத்தாலம், கும்பிட்டா பரமசிவம். குடிச்சா நீர்மோரு,
போர் மொடகா குடலுக்கு சூடு சோறு நடிச்சா எங்கப்ப அணைச்சா நீதாண்டி சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு குளிச்சா குத்தஹலோ கும்பிட்டா பரமசிவம் குடிச்சா நீர் மோரு குடிச்சா நீதாயா சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு தமிழுக்கு தென்மதுரை தாபாணிக்கு பாவாட மாட்டுக்கு பருத்தி வித மனைவிக்கு மல்லியப்பூ தமிழுக்கு தென்மதுரை தாபாணிக்கு பாவாட மாட்டுக்கு பருத்தி வித மனைவிக்கு மல்லியப்பூ சிரிப்புக்கு என்ன சிந்தனைக்கு வள்ளுவரு இன்னதுக்கு இன்னதுன்னு எழுதி வச்ச பொருத்தம் இது சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு குளிச்சா குத்தஹலோ கும்பிட்டா பரமசிவம் குடிச்சா நீர் மோரு புடிச்சா நீதாயா சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாட்சி தனதந்தனதந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊர்கள் இருக்கு. அதுல நிறைய ஊர்கள் திருன்னு ஆரம்பிக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? திருச்சி, திருப்பதி, திருத்தணி, திருச்செங்கோடு, திருப்பாச்சி, திருப்புலானி, திருப்புவனம், திருப்பரங்குன்றம், திருநெல்வேலி, திருநல்லூர், திருக்குவளை, திருத்தங்கல், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருமூர்த்தி நகர், திருமலிசை, திருநட்டாலம். அப்பா, நிறைய ஊர் இருக்கு. திரு என்றால் பெரும் மதிப்பிற்குரிய, மேன்மை பொருந்திய, சிறப்புமிக்க அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு. நம் தமிழ்நாட்டுல பல பேர்கள் இப்படி மரியாதையோடு அழைக்கப்படுது. இது தவிர இந்த திருக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருந்தா நீங்களும் என் கூட பகிர்ந்துக்கலாம். கமெண்ட் போடுங்க. ஓகே, நன்றி. திருப்பாச்சி அருகாலே தீட்டிக்கிட்டு வாடா வாடா திருப்பாச்சி அருகாலே தீட்டிக்கிட்டு வாடா வாடா திருப்பாச்சி அருகாலே
எங்க அப்பனா கருத்த எங்க குறும்பாட்டு கறி குழம்பு குளித்தலையில் மணமணக்கும் வாசத்துக்கே எச்சி விட்டீங்க நாங்க குளிச்சு அனுப்பி வச்ச கொரட்டாத்து தண்ணியில ஏந்தி அம்மா கறி சமைச்சிங்க அழகோம்பா மாந்தோப்புல கொல கொலையா காய் திருடி கோவணத்தை தவற விட்டீங்க அந்த கோவணத்தை கொண்டு போய் அப்பனுக்கு செலவில்லாம ரிப்பனுக்கு வெட்டிக்கிட்டீங்க அடகளவாணி கோத்திரமே காணமாட்டு அடகளவாணி கோத்திரமே காணமாட்டு திறமே எப்ப நீங்க திருந்த போறீங்க உப்பு தின்னா தண்ணி குடி தப்பு செஞ்சா தலையிலடி பரம்பரையா எங்கள் கொள்கையடா ஆனந்தானே வேட்டி சட்டை மத்ததெல்லாம் வாழ மட்ட ஆனங்காக்க வீரம் வேணுமடா அட சோழ கூழ் கேட்டு வந்தா சோறு போட்டு விசுறி விடும் ஈரமுள்ளது எங்க வம்சமடா சோறு போட்டும் கழுத்தறுத்தா கூறு போட்டு பங்கு வைக்கும் வீரந்தானே எங்க அம்சமடா நாங்க வம்பு சண்டைக்கு போறதில்ல வந்த சண்டைய விடுவதில்லை வரி புலி நான் தோத்ததில்லையடா எங்க உரைய விட்டு வாழெடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் பழக்கம் எங்க குல வழக்கமடா நான் தட்டி வச்சா புலி அடக்கும் எட்டு வச்சா மலர் உருக்கும் தொட்டதெல்லாம் தொலங்க போகுதடா தனதந்தனதந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா ராமேஸ்வரம் இது பாம்பன் தீவில் அமைந்துள்ள ஊர். பாம்பன் பாலம் இந்த தீவை இந்திய தீபகற்ப பகுதியோடு இணைக்கிறது. இங்கிருந்து இலங்கையின் மன்னார் தீவு சுமார் 50 கிலோமீட்டர் தூரமே. காசிக்கு இணையான புனித வழிபாட்டு தலம். வங்காள விரிகுடா கடலில் இலங்கைக்கு அருகில் இருக்கும் தீவுதான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்திலிருந்துதான் கடலில் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ராமர் ராவணனை போரிட்டு வீழ்த்தி சீதையை மீட்டதாக ராமாயண வரலாறு. ராமேஸ்வரத்தில் சுவாமி தரிசனத்தை விட அக்னி தீர்த்தம் எனப்படும் சமுத்திரத்தில் நீராடுவதும் ஆலயத்தின் உள்ளே உள்ள 22 தீர்த்தங்களில் தீர்த்தமாடுவதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. 1212 தூண்களை கொண்ட கோயிலின் 3ஆம் பிரகாரம் உலகின் மிக நீண்ட பிரகாரம் என்ற பெருமை கொண்டது. இத்தலத்தை பற்றி பல இலக்கியங்களில் பாடல் பாடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு புனித யாத்திரை வருகிறார்கள். இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்குரிய ஒரு சிறந்த சின்னமாக கருதலாம். வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே ஊரும் ஆளும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேளையிலே கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே வளவி சத்தம் இதயம் திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும்
தோளுக்கு, தங்கச்செருப்பு தாரன் தனிவாழ காலுக்கு, பவளங்கள் தாரேன் பால் போதும் பல்லுக்கு, முத்துச்சாரங்கள் தாரன் முன்கோப சொல்லுக்கு. ஓ ஆசை எல்லாம் வெறும் கானல் நீர், நீ ஏலம் போட வேறாளம் பாரு. நீ சொல்லும் சொல்லுக்குள்ள என் பழப்பு வாழும் புள்ள, நீ வாழ்ந்த வெத்தலைக்கு ஏனாக்கு ஊரும் புள்ள. வீரபாண்டி கோட்டையில் எப்போ தெரியாது, அது போச்சு. அதுல ஒரு கம்ப்யூட்டர் கார்டு இருந்தது, அதான் போச்சு. கதிர் தான் தண்ணியில தூக்கி போட்டான். அது எனக்கு வேணும். அது நிறைய பணத்துக்கு சாவி மாதிரி. அது எனக்கு கொடுங்க, உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன். லட்சக்கணக்கிலையா? நானா கொண்டாட்டா. வருகுதம்மா, ஒற்றை தாமரை கருகுதம்மா. வாழ்முனையில் ஒரு சுயம்பரமா, மங்கைக்குள் ஒரு பயம் வருமா. ஒரு தமயந்தி நானம்மா, என் நளராஜன் யாரம்மா. மணவாளன் இங்கே நானம்மா, மகராஜன் இங்கே நானம்மா. இது மாலை மயக்கும் என் மன
நன்றி நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பான எல்லா பாடல்களும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். குயில் பாட்டும் கிளி பேச்சும் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.